டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு வந்திருக்க வியாதி என்ன? பாக்டீரியல் மெனிஞ்சிட்டிஸ், பெரிய எபிடமிக். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா? ட்ரீட்மெண்ட் இருக்கு. செப்டாஜெனிக் கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனா அந்த கேப்சூல்ஸ் எங்ககிட்ட இல்ல. இல்லைன்னா எப்படி சார்? மேலிடத்துல இருந்து வரணும், வரல. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அதோ ஆரம்பம் சார் வராரு, அவரே கேளுங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு மாதிரி யாருமே கம்பெனி கொடுத்தது இல்ல. மெடிசின்ஸ் வந்துருச்சா? நீங்க யாருங்க? கணேஷ், ஜெர்னலிஸ்ட். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க தம்பி? சினிமா நடிகர்களோட கதையும் அரசியல்வாதிகளோட தகராறையும் எடுத்துட்டு சிட்டில சுகமா இருக்கிறத விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன சார், குழந்தைங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உழைக்க மாட்டாங்க. பண்ணி பெத்து போட்டிருக்க மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 பேரை பெத்து போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்தா வாந்தியே வருது. பின்ன வியாதியா சார் வராது? முனிசிபாலிட்டிக்காரங்க நாயை கொல்ற மாதிரி இவங்களையும் சுட்டு பொசிக்கிட்டா பீட ஒழிஞ்சிரும், வியாதியும் பரவாது, டைமும் வேஸ்ட் ஆகாது, ஜனத்தொகையும் குறையும். ஹலோ ஹலோ திவ்யா, நான் கணேஷ். சொல்லு கணேஷ். இங்க பாலாறுபுரத்துல பெரிய எபிடமிக். நீ உடனே செப்டாஜெனிக் கேப்சூல்ஸோட இங்க வரணும். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். சரி, நான் உடனே வரேன். குடு திவ்யா, சீக்கிரம். டாக்டர், மெடிசின்ஸ். சாரி சார், தே ஆர் டெட். இவங்க வியாதியால சாகல கணேஷ், கொன்னுட்டாங்க. கொன்னது எங்க டிபார்ட்மெண்ட் தான். இருந்தாலும் இந்த ஜனங்க எங்க டிபார்ட்மெண்ட்டை திட்டல, அதுக்கு பிரதிநிதியா இருக்கிற என்ன திட்டல. கடவுளை திட்டுறாங்க, விதியை திட்டுறாங்க. இந்த அப்பாவி குழந்தைங்களை அநியாயமா கொன்னுட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 கோடி ரூபாய் மருந்துங்க சாங்ஷன் ஆனதுக்கான பில் இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஆனா ஒரு மருந்து கூட இங்க வரல. சின்ன சின்ன பசங்க கணேஷ், இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கு அவமானமா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. வேதனைப்பட்ட பிரயோஜனம் இல்லை திவ்யா. ஒரு மாவட்டத்துக்கே 2 கோடி அடிச்சிருக்காங்கன்னா இந்த ஸ்டேட் மொத்தத்துக்கும் எவ்வளோ அடிச்சிருப்பாங்க? இந்த ஊழலுக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். கண்டிப்பா தரேன் கணேஷ். நெக்ஸ்ட் வீக் இதை பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணி இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அயோக்கியர்களை தெருவுக்கு கொண்டு வரேன். இந்த வாரமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். இங்க பாத்தியா, எங்க கப்பல் தான் முன்னால போகுது. எங்க கப்பல் தான் போகுது. என்னடா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே கையை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத நாட்டை உட்காந்தா விட்டுருவோன்னு நினச்சியா? பட்டன்ஸை போடுறேன். என்னடா அது முடி? முடியை வெட்டுறதுக்கு பார்பர் இருக்காரு, பட்டனை தைக்கிறதுக்கு டெய்லர் இருக்காரு. உனக்கு எதுக்கு என் சைட் பிஸ்னஸ்? எதுக்கு வந்து முதல்ல சொல்லு. கணேஷ், இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? ஃபாதரா, ரவுடிங் லிஸ்ட்டில் உன் பையன் பேரை சேர்த்துருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட போலீஸ் ஸ்டேஷன் போர்டில் ஒட்டணும். ஏய், இப்போ ரவுடி பசங்க போலீஸ் ஸ்டேஷன் போர்டில் இல்லை, போலீஸ் ட்ரெஸ்ஸில் ரோட்டில் வளாத்திக்கிட்டு இருக்கானுங்க. கையற முதல்ல. என்ன என்கொயரியா? ஐபிசியா சிஆர்பிசியா? எந்த செக்ஷன்? வாரண்ட் இருக்கா? ஜேர்னலிஸ்டில் அதான் ரொம்ப நக்கலாக கேள்வி கேட்குறேன். ஸ்டேஷனில் டிஐஜி இருக்காரு, அங்கே வந்து வச்சுக்கோ இன்டர்வியூ. வாடா. ஏய், சொல்லிட்டல்ல, நீ போ, நான் வரேன். அந்த பாலாறுபுரத்தில் ஜனங்க செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் என் கண்ணில் தண்ணியே வரல தம்பி, ரத்தம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போன உயிர் திரும்ப வராதில்ல. அதனால் சுகாதாரத்துறை மந்திரியான நான் இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் 25,000 ரூபாய் நஷ்ட ஈடு தர்றேன். மினிஸ்டர் சார், இப்போ நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அங்கே எதிர்க்கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை நீங்கள் போய் பார்க்காததுக்கு காரணம் உங்களுக்கும் பிரெயின் ஃபீவர் வந்துருமோன்னு பயந்ததான்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன கேள்வி அது? எனக்கு பிரெயின் இருந்தால் தானே. அப்படின்னா உங்களுக்கு பிரெயின் இல்லைங்கிறீங்களா? ஆமையா, பாலிடிக்ஸில் காலடி வச்ச உடனே இந்த நாட்டுக்காகவும் அப்பாவி ஏழை ஜனங்களுக்காகவும் என் பிரெயினை டொனேஷனாக தந்துட்டேன். இதை தயா அன்னைக்கு அந்த மகாத்மா காந்தியும் செஞ்சாரு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியாதியா? இன்டர்வியூ இதோட போதும், நிறுத்திக்குங்க. ஜெய் ஹிந்த். ஏயா, அழகா எடுத்துருக்கல. உங்களுக்கு என்ன சார், நீங்கள் மினிஸ்டர் ஆனதை விட சினிமாவில் ஹீரோவாயிருக்கலாம். உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் போதும் சார். ஏன் அந்த ப்ரோக்ராம் என்னைக்கு டெலிகாஸ்ட்? நாளைக்கே ஆகிடும் சார். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க.
என்னடா? நம்மளை பற்றி இந்த வாரத்து டெமோக்ரஸி மேகசினில் நியூஸ் வந்துருக்குதுண்ணா. பாலாறுபுரத்தில் மருந்துகள் வாங்குவதற்கு அரசு ஒதுக்கிய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யார்? 50 கோடிக்கு மேல் தில்லுமுள்ளு செய்தவர்களின் விவரம் அடுத்த வார இதழில். இது எப்படி லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிடா. ஹாய், சித்ரா ஃப்ரம் டெமோக்ரஸி. கணேஷ் என்ன அனுப்பிச்சாரு. ப்ளீஸ் கம். தேங்க்ஸ். என்ன டான்ஸ் ப்ராக்டிஸா? நாளைக்கு தானே உங்கள் ப்ரோக்ராம். கணேஷ் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாரு. உட்காருங்க. இல்லை, நான் அர்ஜென்ட்டாக போனோம். உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்காமே. கணேஷ் அந்த ஃபைலை என்னை வாங்கிட்டு வர சொன்னார். அது அவரே வந்து நேரில் என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேனாரே. ஆமாம், ஆனால் அவர் எடிட்டோரியல் மீட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. அதனால தான் என்ன அனுப்பிச்சாரு. வேணும்னா கணேஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல. நான் மேலே போய் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த ஃபோன் ஒர்க் பண்ணாது. நான் தான் கட் பண்ணேன். IAS படிச்சிருக்கோன்ற திமிரில் உன் இஷ்டத்துக்கு ஆடினா என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏய், வெட்டுங்கடா. நேற்று திவ்யா எனும் IAS அதிகாரி மீது நடந்த கொலை முயற்சி மற்றும் அவரது கால் வெட்டப்பட்டதற்கு பின்னால் எந்த விதமான அரசியல் காரணங்கள் இல்லை என்றும் அது திவ்யாவிற்கும் அவருடைய கள்ளக்காதலுக்கும் இடையில் ஏற்பட்ட விரோதம்தான் என்றும் அரசாங்க தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. வா கணேஷ், ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? என் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இன்னும் ½ அன் ஹவர் டைம் இருக்கு. உன் ஃப்ரெண்டை என்கரேஜ் செய்கிறதுக்காக முன்னாலே வந்துட்டியா? யூர் டூ லேட் கணேஷ். எனக்கு தான் ஒரு கள்ளக்காதல இருக்கான்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அழற கணேஷ்? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கால் போனா என்ன? எனக்கு இப்போ ரக்க முளைச்ச மாதிரி இருக்கு. பறக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் அழ மாட்டேன் கணேஷ், நான் அழ மாட்டேன், நான் அழ மாட்டேன். என்ன பைத்திய மாதிரி பேசுறேன்னு வேதனையா இருக்கா? பயமா இருக்கு. எதுக்குடா? இப்போ நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இதே மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ணா நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுவேன்னு பயமா இருக்கு. உன்னால சொல்ல முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை நான் மதிக்கிறேன், என்ன நீ மதிக்கிற. ஒருத்தர் மதிக்கிறவங்க காதலிக்க முடியாதுன்னு ஒரு பெரிய பிலோசபர் சொன்னதை மறந்துட்டியா? சொல்லு கணேஷ்.
ஆ ஆ ஆ, அப்புறம் பேசுகிறேன். ஃபைல் முன்னால வந்துருச்சு. 2 காலம் கொரியர்ல வருது. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? அது இங்கிலீஷ்ல இருக்கு. கேன் ஐ ரீட்? ஜோக் அடிக்கிற அப்படியே வச்சுக்கலாம். வெட்டிடுவேன். எதுக்கிட சிரிக்கிற? ரீடு. ஓகே. பாபா பாபா பிளாக் ஷிப் அவு எனி உல். எஸ் சார் சார் 3 பேக் ஃபுல். ஐயோ இது ஓண்டல கேளுங்க. இதுல இருக்கதா தான். பேனவால சாகிற பரதேசி நாயே, உனக்கு எதுக்கடா புல்லட்ஸ்? மூஞ்சிய பாரு திருட்டு ராஸ்கல். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நீயும் உன் ஆளுங்களும் தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குடா. ஒரு பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காட்டுறியடா பொட்ட. உனக்கு தைரியம் இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வாடா என் வீட்டுக்கு. தனியாளா நின்னு உன்னையும் உன் ஆளுங்களையும் துண்டு துண்டா வெட்டண்டா பொறுத்து. தனியாள், சிங்கிள் ஹேண்ட். கலே கலே கலே.